ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்மளோட அலாவுதீன் அண்ணா Red5 Builders அண்ணா எப்படி இருக்கீங்க? ஹாய் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? சூப்பராக இருக்கும். சந்தோஷம். உள்ள போய் சுற்றி பார்த்துருவோம். வாங்க, கண்டிப்பாக வாங்க 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 உள்ள வந்துருங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஒரு லக்ஸரி, அதாவது நம்ம சின்ன வீடாக இருக்குன்னு பெரிய வீடு அப்படி கான்செப்ட் கிடையாது. Red5 Builders பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் பட்ஜெட்டில் கொடுத்தாலும் இப்போ லக்ஸரியாக எங்களுக்கு வந்து ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோடு வந்து கொடுக்குறது எங்களோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல், எங்களோட ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ இது வந்து ஹாலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 லிவிங் ரூம் 16. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர்னிச்சர். அந்த வீடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஃபர்னிச்சர். உங்களுக்கு சிசிடிவி, டிவிஸ் வந்துடும். ப்ளஸ் எல்லா ரூமுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிவிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டு சோஃபா, டிபாயோட எல்லாமே கஸ்டமைஸ்டாக நம்ம இந்த வீட்டுக்காண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ரெடி பண்ணது தான். டிவி வைக்கிறதுக்கு டிவி வந்து இதில் கொடுத்துருவோம். 42 இன்ச் டிவி நம்ம கொடுத்துருவோம். நீங்களே கொடுத்துருவீங்க? நம்மளே கொடுத்துருவோம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். கிச்சன் அசெசரி மட்டும் நீங்கள் எடுத்து வந்து மற்ற எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துருவோம். ஃபேனு, வாட்டர் ஹீட்டரு, டிவி, சிசிடிவி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதாவது பொருள் வாங்கணும் அவசியமே இல்லை, கிடையாது. அவங்களோட திங்ஸ் மட்டும் கொண்டாது போதுமானது. நமக்கு சோறு தான் முக்கியம். கிச்சன் போயிடலாம் வாங்க. அழகா ஐடிஎல் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்டிஷன். ஓகே, இங்கே எல்லாமே இருக்கு. ஆமாம். ஸோ எல்லாமே வாட்ரோப் மாடுலர் கிச்சன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது எப்பவுமே. இந்த இருக்கு பாருங்க, எல்லாமே மாடுலர் கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் பேஸ்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நீங்களே பண்ணிடுறீங்க. சிமினிமே நம்ம கொடுத்துறோம். ஆமாம், சிமினிமே கொடுத்துறோம். சிமினி வந்து 1000 அவுட்புட் உள்ள ஒரு பேப்பர் பிராண்டு தான் கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அன்பிராண்டடே உள்ளே எடுத்து வர மாட்டேன் நான். ஸோ அது வந்து கிச்சன் சிங்காக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக மாடலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லையா? ஆமாம், வேணா எடுத்துக்கலாம். ஆமாம் 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 ரைட் டன். இந்த இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம். ஆமாம், இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நல்ல ரேக்கர்ஸோட ஃபுல்லாக லக்ஸரியாக இருக்குது. லக்ஸரியாக இது வந்து இதோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 7. ஆமாம். ஓ சூப்பர். டைனிங் இந்த இடத்துல நீங்கள் டைனிங் டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல. இங்கே டைனிங். ஆமாம், இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். டைனிங் டேபிள் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம், வேண்டாம் கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஹை சீலிங் தானே? ஆமாம். எப்படி இது ஐடியா பண்ணீங்க? இதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். சரி, நம்ம பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஹை சீலிங் தான் வந்துட்டு கான்செப்டே. நான் வந்து அதாவது ஒரு சின்ன ஏரியாவை பிரம்மாண்டமாக காமிக்கணும். அதுவும் அக்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 3 BHK கொடுத்துருக்கோம். கீழே 1 மேலே 2. சார் ஹாலில் இருந்தே நம்ம விசிபிளாக தான் இருக்கும் அந்த 2 டோருமே. அதனால தான் ஹை சீலிங் கான்செப்ட் நம்ம போயிருது. 3 பெட்ரூம் ஒரே ஹால் அக்சஸ் பண்ணிக்கலாம். டூப்ளெக்ஸோட இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் யூனிக்காக தான் பண்ணியிருப்பேன். அது சாண்டிலியராக இருக்கட்டும், ப்ரொஃபைல் லைட்டிங்காக இருக்கட்டும், வால் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ப்ராஜெக்ட் எப்பவுமே யூனிக்காக இருக்கும். வாங்க பெட்ரூம் பார்த்துருவோம். ஹாலில் வந்து பெட்ரூம் போகிற வழியில் வந்து ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 2 இன் பர்பஸ். அதை வந்து பெட்ரூமில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், காமனாக ஹாலில் உள்ளவங்களும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பெட்ரூம் போயிட்டு சொன்னோம்னா வாவ். ஸோ பெட்ரூம் பாருங்க. அதாவது இது வந்து பெரியவங்களுக்காக வச்சுக்கலாம். ஆமாம், ஒரு கூட்டு குடும்பம் இருந்தீங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அது பெரியவங்களுக்காக. ஏன்னா கீழே வந்து அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூம். ஸோ கப்போர்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஆமாம் எல்லாமே வாட்ரூம் கொடுத்துருங்க. இந்த வுட்லாம் எப்படின்னா நல்ல குவாலிட்டியான லேமினேட்டட் வருது. எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே டன். இவ்வளோ கப்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது சைஸ் வந்து 12/11. அது சைஸ் என்ன? 12x11. 12x11. இதுவுமே ஃபுல்லி ஃபர்னிச்சர் தான் கொடுத்துருக்கேன். எஸ், நம்ம காட் பெட்டு எல்லாமே பான்லி ஐட்டம் தான் கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வேறு கப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு மேலே வந்து பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஐட்டம் உள்ள நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆமாம், இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ஏதாவது கிளம்பும் போது கரெக்டாக இங்கே மேக்கப் பண்ணிட்டு இங்கே திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதோட சேர் ஒன்று. அண்ட் இங்கே ஒரு விண்டோ இருக்குது உங்களுக்காக. ஸோ எல்லா இடத்துமே எல்லாம் மேக்ஸிமம் எல்லா பேரும் 2 விண்டோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த டோர்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான டோர். ஆமாம், குவாலிட்டியான டோர். இது வந்து இப்போ 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோட தான் வாங்குறேன் டோர்ஸ். மெமரைன் டோர்ஸ் ப்ளஸ் எல்லா ஃப்ரேமுமே டீக் தான். இங்கே யூஸ் பண்ணிருக்க விண்டோவாக இருக்கட்டும், நம்ம இதுக்குள்ளே வுட்டன் ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே டீக்கில் ஃபஸ்ட் டீக்கில் யூஸ் பண்ணுறோம்.
பர்டிகுலர் தான் யூஸ். ஆமாம் ரைட். வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மாடி போவோம். மாடி போயிடலாம். இதெல்லாம் டைல்ஸாகவே போட்டிருக்கீங்க. இதெல்லாம் கிரானைட் லப்போத்ரா கிரேட் ஆண்டி ஸ்கிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி சில்பரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லப்போத்ரா கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரானைட் தான். ஆமாம் ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் வந்துட்டு 4x2 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பிராண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த பெட்ரூம் தான் எனக்கு ஸ்பெஷல் ரூம். அவங்க மாஸ்டர் பெட்ரூம். நான் முன்னாடி வந்து பார்த்துட்டு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். உள்ள திறக்கும் போது இது வீடா இல்லை ரெசார்ட்டான்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்துருவோமா? வாங்க. எப்படி இருக்கு ரூம்? செமையாக இருக்கு ரூமு. ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, நீங்கள் கதவு மூடிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து மட்டும் போடுங்க, நான் எங்கே இருக்கேன்னு மட்டும் போடுங்க, கொடைக்கானலா ஊட்டியா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இது ஐடியா பண்ணீங்க? நம்மளோட கண்டென்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி டிசைனை நான் ரெடி பண்ணி நான் அடுத்த வீட்டுக்கு போகும்போது மாடலை மாற்றுவேன். ஸோ எல்லாமே இனி ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நம்மளோட டிசைனிங் தான், செல்ஃபை நம்ம தான் வந்து பார்த்து டிசைனிங் எல்லாமே இப்போ ரெடி பண்ணுறது. ஸோ நம்ம கொடுக்குறத வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர் பசங்களுக்கு கிட்ஸுக்குலாம் வந்து செம்ம அடிக்டாக இருக்கும். வால்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேக்ஸ் போட்டிருக்கேன். ஓ என்னன்னா வேக்ஸ் டைல்ஸ் இல்லை, டைல்ஸ் கிடையாது, வேக்ஸ் தான். அது வேக்ஸ் தான். ஓகே. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாமே வரும். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிங் சைஸ் பெட். இதில் பெட்லாம் வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன் நான். இது ஸ்ப்ரிங் பெட் தான். அது ஸ்ப்ரிங் பெட். ஆமாம் காட் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் தான், ஒரிஜினல் டீக்கில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணதான். ஓகே. ஆனால் இதில் பாத்ரூம் இல்லை. என்ன பாத்ரூம் இந்த இருக்கு, அட்டாச் இருக்கு. இங்கே பாரு ஒரு யூனிக்கான பாத். வாவ். அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட். ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் விஷுவலில் காமிப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, ஹீட்டர் எல்லாமே எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூம் பார்த்தாச்சு, இன்னொரு பெட்ரூம் வேறு இருக்கா? ஆமாம் மொத்தம் 3 பெட்ரூம். அது வாவ் 3 BH. நம்ம இந்த பெட் லைட்ஸில் எப்படின்னா சென்லியர் தான் அது. ஓ வாவ். அண்ட் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான் என்னன்னா? ஆமாம் மாஸ்டர். இதுலேயே வந்து பெட் காட் எல்லாமே வந்துடுது. ப்ளஸ் வாட்டர் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆமாம் எப்பவுமே வாலில் வந்துட்டு ஏதாவது மீரோல் ஒர்க்கு இல்லை ஆர்ட் ஒர்க் ஏதாச்சும் ஒன்று நம்ம அதில் வந்து பண்ணிடுவோம். ப்ளஸ் எல்லா ஏரியாவுமே பால் சீலிங், ஆல்மோஸ்ட் கிச்சனாக இருக்கட்டும் எல்லா ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருப்பேன். அதில் சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிவி ஆமாம் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சூப்பர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் முக்கியமாக மொட்டை மாடி தான் மெயின். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இடம் அந்த மொட்டை மாடி தான். அப்படி ஸ்லைடிங் தான். இது டோர் இல்லை பாக்கெட்டு வந்து பாருங்களேன். இது வந்து டோர் வந்து நான் இப்படி தள்ளு நினச்சேன், ஆனால் அப்படி தள்ள முடியாது. அப்படியே ஸ்லைடு மாடி போமா? போகலாம். இங்கே பாருங்க நீங்கள் செடியில அமைச்சு கொடுத்து. ஆமாம் இங்கே சின்ன ஒரு பால்கனி. நம்ம ஹாலில் இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் இருந்து வெளியே வந்தோம்னா இந்த ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ண சேர் போட்டுக்கலாம். சேர் அப்படியே அதில் வந்து ஸ்பைரல் ஸ்டேர் தான் கொடுத்துருக்கேன். ஓ அண்ட் மொட்டை மாடியே சூப்பராக யானை மலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே மலைகள் சூழ. ஸோ இது இல்லை தண்ணி கெப்பாசிட்டி எவ்வளோ? 1000 லிட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயர் சின்டெக்ஸ் டேங்க் தான் யூஸ் பண்ணுறது நம்ம. ஓகே. நம்மள 2 லேயர்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து 3 லேயர் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 இன்ச் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாமே 1.5 இன்ச் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். 1.5 இன்ச். ஆமாம். இங்கே வாட்டர் லெவல் வந்து 10 அடி. 10 அடியிலே தண்ணி. 10 அடி. கடச்சந்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ டெவலப் பண்ண காரணமே வாட்டர் லெவல் தான். வாட்டர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம போர் 240 அடி போர் பண்ணியிருக்கோம், அதில் போர்வெல் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து கடச்சந்தலில் பாரத் நகர் 6வது வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஃப்ளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 44, ரோடை சேர்த்து 2.25 சென்ட் இடம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா G+ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து வந்து 1470 ஸ்கொயர் ஃபீட். ஒரு சின்ன இடம் பெரிய இடம். அந்த இருக்கிற இடத்த வந்து எப்படி நம்ம வந்து யூனிக்காக யூஸ் பண்ண முடியும் தான் வால் கார்டன் கொடுத்துருக்கேன். சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா செடிகள் வச்சுருப்பேன். ராயல் ஃபார்ம் வெளியே வச்சுருப்போம் நம்ம. அதுபோல் சிசிடிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். நம்ம எல்லா வீட்லையுமே சிசிடிவி பண்ணி டிவியும் கொடுத்துறோம். இதெல்லாம் ஓகேண்ணா, ஆனால் இது என்ன விலை அப்படின்றது எப்பா எப்படி நீங்கள் கோடிக்கணக்கில் சொல்லுவீங்க அப்படின்வாங்க. இது என்ன ப்ரைஸ்னா? 69 lakhs ஒன்லி தான். 69 lakhs, 69 லட்சம் மட்டுமே. அதுலேயுமே நம்ம வந்து நெகோஷியபிள் தான் ரேட்டு வந்து பேசிக்கொள்ளலாம். நம்ம பெஸ்ட்டாக லோனு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் சப்போர்ட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 69 நெகோஷியபிள் ரேட் விலை பேசிக்கொள்ளலாம். ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருலாம். 69 தான் ஃபைனலாக? இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைப்பா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் போட்டு கூட்டுவாங்க? இல்லை அதில் 69லேயுமே நான் ஒன்றும் குறைச்சி தான் கொடுப்போம். நெகோஷியேட் ரேட் தான். ஓகே விலை பேசிக்கொள்ளலாம். ஓகே டன். ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அண்ணனோட ஃபோன் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நேரில் வந்து விசிட் பண்ணலாம். தாராளமாக லெட்ஸ் விசிட். ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடை வந்து லைவாக விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஓகே
ஓகேடா ஒரு பாய் சொல்லிருக்கேன். பாய், தேங்க்யூ. என்னங்க நம்ம அலாவுதீன் அண்ணன் வந்து ஸோ இந்த வீடை பற்றி ரொம்ப அழகான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் 69 lakhsல வந்து இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஹோம் கிடைக்கும் அப்படின்னா அது அதிசயம் தான். அதுவும் நம்ம கடச்சனதில் ரோட்லேருந்து 700 மீட்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் லைவாக வந்து விசிட் பண்ணனாலும் பண்ணலாம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து இவங்க ஒரு 100+ ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இங்கே இருக்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 13 பில்டிங் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஓரியன்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்த வீடு தான் விற்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு லேண்ட் இருந்தால் கூட போதும், அதில் வீடு கட்டி தருவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அவரே சொன்னார். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வீடு கட்டணும், இல்லை லேண்ட் இருக்குது வீடு கட்டணும்னாலும் சரி, இந்த மாதிரி லக்ஸரியான வீடு அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அதை நீங்கள் வாங்கிக்கலாம்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நம்ம Red5 பில்டர்ஸ் அலாவுதீன் அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடு காலியாக தான் இருக்குது. ஸோ சேம் தான், இதுவும் டிட்டோ 69 lakhs தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு ஏதாவது ஆஃபர் பண்ணாலும் பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக. ஸோ நம்மளோட கனவு ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான். அதுவும் லக்ஸரியாகவும் இருக்கணும், ஒரு குறைஞ்ச விலையில் இருக்கணும், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள் Red5 பில்டர்ஸை. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்களோட ஸ்வீட் சதீஷ் மற்றும் கேமராமேன் தமிழ். பாய்.